தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தற்போது கூட்டணி நகர்வுகள் மற்றும் விருப்பமனு தாக்கல் மற்றும் பிரச்சாரம், பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி ஏற்கனவே அது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில் காலையில் அதாவது தியாகராஜ நகரில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் அதாவது மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மற்றும் பாஜக முக்கிய தலைவருடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளை சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் அதாவது விடுதியில் சந்தித்து இந்த கூட்டணி குறித்ததான பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பாஜகவும் அதிமுகவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தற்போது அதற்கான பேச்சுவார்த்தையானது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக பாஜக ஏற்கனவே 70 இடங்களை கோரியிருந்த நிலையில் கடைசியாக 50 சட்டமன்ற தொகுதிகள் தாங்கள் போட்டியிட விருப்பமானது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தும் அதே போல தொகுதி பங்கீட்டு குறித்தும் இந்த தினம் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அக்கட்சி துணை பொதுச் செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் அதாவது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். எஸ்.பி. வேலுமணி மற்றும் அதே போல தங்கமணி மற்றும் கே.பி. முனுசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் இந்த கூட்டணி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் ஹோட்டலில் தான் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அதாவது தேர்தலை சந்திப்போம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் எனவும் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது பாஜக உடன் இந்த தொகுதி பங்கீட்டு தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையானது இன்றைய தினம் துவங்க இருக்கிறது. குறிப்பாக தற்போது ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு 20 இடங்கள் அதிமுக கூட்டணியில் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது பாஜக 50 இடங்களில் அல்லது 40 இடங்கள் தாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை அதை குறிப்பிட்டு அந்த தொகுதியில் தங்களது வேட்பாளர்களை போட்டியிட களம் காண வைக்க வேண்டும் என பாஜக தற்போது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட உள்ளது. இதில் அதிமுக எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என பொறுத்து பின்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் தற்போது அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக மற்றும் அது புரட்சி பாரதம் மற்றும் அதே போல மற்ற கட்சியினர் இதுவரை தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்காத இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 4 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் இன்னும் யாரெல்லாம் கூட்டணி வைப்பார்கள் என பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்திருந்த பாமக தற்போது பாமக ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே ஒரு பிளவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அன்புமணி யாருடன் கூட்டணி அறிவிப்பார் எனவும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது நிலை வரக்கூடிய நிலையில் அதிமுகவில் பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைக்க பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் இணைந்து இந்த தேர்தலில் சந்திக்க வேண்டும் என பாஜக ஒருபுறம் அதிமுகவுக்கு அழுத்தம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை அதிமுகவை இணைப்பதில்லை என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து அதற்கான எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது பாஜக மற்றும் அதிமுகவுக்கான தொகுதி பங்கீட்டில் எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் எனவும் அது மட்டுமல்லாமல் பாஜக இந்த என்டிஏ கூட்டணியில் அங்க வைத்திருக்கக்கூடிய அதாவது பிற கட்சிகளுக்கு அவர்கள் தொகுதியானது வழங்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் 50 - 40 தொகுதிகள் பாஜகவுக்கு அதிமுகவிடம் கேட்டு அழுத்தம் தருவதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி பங்கீட்டில் பேசுள்ளதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகிருக்கிறது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருபுறம் திமுக கவிழ்த்து அதிமுக அமைக்க வேண்டும் என மும்முரமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் ஒருபுறம் தாவேகாவில் அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் தாவேகாவில் இணைந்து வருகிறது. செங்கோட்டையன் உள்ளிட்ட
உள்ளிட்ட நபர்களும் அதே போல இன்னும் அதிருப்தியாளர்கள் முக்கிய நபர்கள் தாவேகாவில் இணைவார்கள் என கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அதிமுகவின் நிலைப்பாடு என்ன, எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்கு தருவார்கள், பிஜேபி எதிர்ப்பாலை தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் தருவார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.